அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனாவுடைய அண்ணன் தினேஷ் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிஆர் டீம் வெளியே செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு பேசியிருக்காரு. யார்கிட்ட அப்படின்னா விக்ரம்கிட்ட பேசியிருக்காரு. டாப் 5ல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு டேலண்ட் கிடையாது, அவங்க கேம் சரியாக விளையாடுறது கிடையாது. ஒரு சின்ன வேலை சொன்னால் கூட அதை அவங்க செய்யவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட் பேஸில் மட்டும் நம்பர் 1ல் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கிரவுண்ட் ஒர்க் அவங்க பண்ணுறாங்க. வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பிஆர் டீம் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கச்சி, அதாவது அவருடைய தங்கச்சி இருக்காங்களே அர்ச்சனா பற்றி சொல்கிறாரு. நாங்கள் சொல்லலைங்க, நீங்கள் வாட்டில் ஏதோ விசித்ரா ஃபேன்ஸ் சொல்கிறாங்க, இல்லை வேறு யாரோட ஃபேன்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வாட்டில் எங்கனையே கடிச்சு வச்சு வந்துடாதீங்க. அர்ச்சனாவுக்கு பிஆர் டீம் இருக்குன்னு நாங்கள் சொன்னால் அதெல்லாம் தவறு, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஆர்கானிக் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. சொன்னது உங்கள் அண்ணன் தினேஷ், அவர்கிட்ட வேணால் கேளுங்க. ஏதாவது ஒரு தினேஷ் பற்றி இந்த மாதிரி தினேஷ் பேசுகிறாரு, இந்த மாதிரி விசித்ரா பேசுகிறாருன்னா அப்படியே வந்துடுவாங்க அர்ச்சனா ஃபேன்ஸ். அது எப்படி பேசலாம், அது எப்படி தினேஷை பற்றி பேசலாம், அவர் ஜென்டில்மேன், அவர் குட் பிளேயர். விசித்ரா தான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறாங்க. என்னமோ சோடுவாங்களே ஒருத்தங்க கூட, பொய் சொன்ன விசித்ரா கேமராவில் பதிந்த கொடூரம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் இப்போ அதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்று போடுவாங்க, விசித்ரா முகத்திரை கிழித்த தினேஷ் அப்படின்னு சொல்லி. இப்போ போடுங்க, அர்ச்சனா முகத்திரை கிழித்த தினேஷ் அப்படின்னு சொல்லி போட முடியுமா? போடுங்களேன். அர்ச்சனா முகத்திரையை கிழித்த தினேஷ் கேமராவில் பதிந்த கொடூரம். நான் போடுறேன்டா. நான் வேற தலைப்பு தான் வச்சுருந்தேன், பேசும்போது தான் அந்த லைன்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ போடுங்களேன். இப்போ எவனும் போட மாட்டேன். அதாவது ஓப்பனாக பல இடத்துல தினேஷ் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த மாதிரி அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிஆர் டீம் செட் பண்ணி வச்சுட்டு தான் பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எவனுமே பேச மாட்டான். எந்த யூடியூபர் எதுவுமே பேச மாட்டான். அப்படி விசித்ரா ஏதாவது சின்ன விஷயம் அப்படியே கடுகளவு கூட பேசினாங்கன்னா உன்னை எடுத்து போட்டுருவாங்க. கேமராவில் பதிந்த கொடூரம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பேசுங்களேன். அவங்க அண்ணன் தான் தினேஷ், அவர் தானங்க சொல்கிறாரு, நாங்கள் சொல்லவே இல்லைங்க. நாங்கள் எங்கே சொல்கிறோம்? சொன்னதும் உங்கள் அண்ணன் தினேஷ். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.